நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் வளைகாப்பு நிகழ்ச்சி. கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ நாகசக்தி அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், கற்பூர தீபாராதனை என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினார். முன்னதாக வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் வளையல் மற்றும் பிரசாதங்களை வழங்கி ஆசிர்வாதம் செய்தார். இதுகுறித்து கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த பக்தர் கூறுகையில், எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனவே மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மனை குடும்பத்துடன் தரிசித்து வந்தோம். நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு வழங்கி ஆசிர்வதித்தார். அதன் பிறகு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. எனவே நாங்கள் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ நாகசக்தி அம்மனை தரிசித்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என்று கூறினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் உமா மகேஸ்வரி, டாக்டர் கணேஷ்குமார், ஸ்ரீ பாக்கியலட்சுமி, இளையப்பட்டம் ஸ்ரீ பாலரிஷி நாகவிக்னேஷ், மேனேஜர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. ஓம் சக்தி, ஓம் நாகசக்தியே, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. என் பேர் பூர்ணிமா, நான் கருமத்தம்பட்டில இருந்து வரேன். எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் 1 வருஷம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால அவர் இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் இந்த ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன். அப்புறம் நானும் நிறைய மெடிக்கல்ஸ் பார்த்தேன். பட் மெடிக்கல் பார்த்தாலும் கடவுளோட அனுகிரகம் வேணும். அதனால கடவுளை நாகசக்தி அம்மனை முழு மனசா நம்புங்க. காலையில எந்திரிக்கும் போது, நைட்டு தூங்கும் போதும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டு நாகசக்தி அம்மனையும் கும்பிடுங்க. ஓம் சக்தியே, ஓம் பராசக்தியே, ஓம் நாகசக்தியே, ஓம் ஸ்ரீ குரு பாபுஜி சக்தியே, ஓம் ராகுகேது சக்தியே, சரணம் 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 அம்மா. என் பேர் உஷாநந்தினிங்க. நான் சிங்காநல்லூர்ல இருந்து வரேன். நான் 6 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேங்க. நான் வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப நான் இந்த கோயிலுக்கு இங்க நாகசக்தி அம்மா சாமியை பார்த்ததுல இருந்து எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. நல்லபடியா இப்போ இருக்கு. இப்போ இங்க 2வது குழந்தை 7 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை எனக்கு கிடைச்சிருக்குங்க. இப்ப எனக்கு 7 மாசம் நான் மாசமா இருக்கு.